அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்த பயணம் என்று சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை தர நினைத்தான். அந்த பாக்கியத்தை முன்னுள்ள எந்த நபிமார்களுக்கும் தந்ததில்லை. நபிக்கு பிறகும் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரப்போவதில்லை என்கிற ஒரு அருட்கொடையை, மிக பெரும் பாக்கியத்தை, பேற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தர நினைத்தான். இந்த மேராஜுடைய பயணத்தை இரண்டாக பிரிப்பார்கள். நமக்கெல்லாம் தெரியும். தரை பயணத்தை இஸ்ரா என்றும் விண்ணுலக பயணத்தை மேராஜ் என்றும் பிரிப்பார்கள். இந்த தரை பயணத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக பெரும் அந்தஸ்தை, கண்ணியத்தை பெறுகிறார்கள். நபிமார்களுடைய தலைவர் என்கிற அந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கிறான். ஏனென்றால் எல்லா நபிமார்களுக்கும் முன் நின்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்கிறார்கள், தொழ வைக்கிறார்கள். முன்னால் நிற்பவர்கள் அவர்கள் மற்ற மக்களை விட சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் முன் எத்தனையோ நபிமார்கள் வந்திருந்தாலும் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் நாம் எல்லாம் வந்திருக்கிறோம், பிச்சிலங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள். நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று போற்றப்பட்ட, அல்லாஹுவால் சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத்துகளை நாம் இன்றைக்கு ஏராளமான சுன்னத்துகளை பின்பற்றுகிறோம். முடி வெட்டுவதாக இருக்கட்டும், தாடி வளர்ப்பதாக இருக்கட்டும், நகம் வெட்டுவதாகட்டும், இது போன்ற பல்வேறு சுன்னத்துகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் நாம் கற்று தெரிந்து அதை பின்பற்றுகிறோம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரையும் விடவும் இறுதி நபியாக வந்த ஏந்தல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான், இந்த சமூகத்தில் எடுத்து சொல்வதற்காக ஒரு பயணமான இந்த மேராஜுடைய இஸ்ராவுடைய பயணத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது மகிழ்ச்சி தரக்கூடிய பயணம் என்று சொன்னோம். காரணம் என்னவென்றால், அவர்களது சகோதரர்கள் எல்லா நபிமார்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். யோசித்து பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு மனிதர்களாக அப்படியே வந்தார்கள். மனிதர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய, அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் நபிமார்கள் தான், அதில் சந்தேகமே இல்லை. நபிமார்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது. அப்படிப்பட்ட நபிமார்கள் ஏன் அந்த உயர் அந்தஸ்து கொடுக்கப்பட்டதென்றால், அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த காரணம் அது. என்ன காரணம்? மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், தீய வழியிலிருந்தும் அவர்களை தடுக்க வேண்டும், நல்வழியின் பக்கம், நேர்வழியின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் வந்தார்கள். அந்த பணி என்பது சிறந்தது. அந்த பணியை செய்த நபிமார்களை விட சிறப்பு பெற்றவர்கள் யாரும் இல்லை என்பதை நாம் அடித்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த நபிமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த மேராஜினுடைய இஸ்ராவினுடைய பயணத்தின் மூலமாக அல்லாஹ் நபிக்கு தந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் ஒவ்வொரு வானத்திலையும் காண்கிறார்கள் என்பதை நாம் வருடம் கேட்கிறோம். 7 வானத்திலையும் ஒவ்வொரு சில நபிமார்களை பார்க்கிறார்கள். இஸ்ராவினுடைய பயணத்தில் சில நபிமார்களுடைய கபறுகளை பார்க்கிறார்கள். பைத்துல் மக்தஸில் நின்று கொண்டு முன்னால் இமாமாக நிற்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களுக்கும் தொழ வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு உணர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கும்? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நபியாக அனுப்பப்படவில்லை. அதற்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நபிமார்களுடைய சந்திப்பு என்பது மிக முக்கியமானது. நபிமார்கள் சிறந்தவர்கள் என்பதை பேசிக்கொண்டு வந்தோம் அல்லவா? அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் செய்த வேலை. அவர்கள் அதற்காகத்தான் பிறந்தார்கள். இப்போ நம்மள்கிட்ட யாராவது நம்ம ஏன் பிறந்தோம் கேட்டால் மனசு உடஞ்சிடும். ஏன் பிறந்தேன்னே தெரியல, ஏதோ போயிட்டு இருக்கு வண்டி, எங்கே போய் நிற்கும்னு தெரியாது என்று நாம் புலம்புவோம். ஆனால் ஒரு லட்சியத்தோடு பிறந்தவர்கள் நபிமார்கள். என்ன லட்சியம்? இறை செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அல்லாஹுவை பற்றி படைப்பினங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும்,
உம்மத்தினருக்கு ஏதேனும் சந்தேகம் எழுகிற போதெல்லாம் அவர்களது சந்தேகத்தை தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், எல்லாவற்றையும் சொல்லித்தர வேண்டும், அல்லாஹை பற்றி சொல்ல வேண்டும், மார்க்கத்தை விளக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் பணியை செய்தவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மேராஜனுடைய பயணத்தின் மூலமாக அல்லாஹ் நபிக்கு தந்தான். ஒவ்வொரு வானத்திலேயும் சில நபிமார்களை பார்க்கிறார்கள். இந்த நபிமார்களுடைய சந்திப்பை விடவும் ஒரு பெரும் சந்திப்பு என்னவென்றால், இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டும் கிடைக்காத. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எப்படி அந்த தூர்சினா மலையில நின்று கொண்டு அல்லாஹோடு பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்தான். எல்லா நபிமார்களுக்கும் அதை தரவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, அல்லாஹோடு பேசியவர்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வந்து விட்டது. பொதுவாகவே குரல் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அடுத்து அது எங்க போகும்னு சொன்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் வரும். ஆடியோ கால்லையே பேசிட்டு இருக்கோம்னா வீடியோ கால் வரீங்களான்னு கேட்போம் இல்லையா? நம்முடைய நண்பரை பார்த்து சொல்லுவோம். குரல் மட்டும் கேட்கிறது, நான் அல்லாஹை பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார். கேட்ட பிறகும் அல்லாஹ் சொன்னான், இல்லை பார்க்க முடியாது, இல்லை நான் பார்க்க வேண்டும் அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிற போது அல்லாஹ்வுடைய அந்த ஒளி கீற்று வந்து நின்றது மலைக்கு மேல். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒளியையே பார்க்க முடியாமல் மயங்கி விழுந்தார்கள். இப்படி நபிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்ட, அல்லாஹ்விடத்தில் வேண்டிய ஒரு பெரும் பாக்கியம் அல்லாஹை பார்ப்பது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காமலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான். இறைவனை பார்க்கும் பெரும் பாக்கியம் கிடைத்தது. இப்போ ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய பயணம் தான் மேராஜ். ஒரு செலிப்ரேட் மைண்டோடு இந்த மேராஜினுடைய தினத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மகிழ்ச்சியின் தினமாக பார்க்கிறோம். ஏன் இந்த மகிழ்ச்சி? எதற்கு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தான் என்கிற அந்த காரணம், ஒரு 2-3 காரணங்களை எழுதுகிறார்கள். முதலாவது காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு அழைக்கப்பட்ட அந்த வருடம் இருக்கிறதே கடுமையான சோதனையை சந்தித்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 25 ஆண்டுகள் மனைவியாக வாழ்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இழப்பு, அவர்களது இறப்பு, சில நாட்களிலேயே அரணாக பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் அவர்களது மரணம், இப்படி பேரிடையாக வந்த பெரும் துயரத்தில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலை தருவதற்காக அல்லாஹ் தஆலா யாருக்கும் தராத பெரும் பாக்கியத்தை, மகிழ்ச்சிக்குரிய ஒரு பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் என்று ஒரு காரணம் சொல்லலாம். இன்னொரு காரணம், அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்கிறான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி எப்படிப்பட்டது? ஒரு சில நிமிடங்களில், நொடிகளில் ஒரு மிகப்பெரும் பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். யார் கேட்டாலும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை அவன் நாடியவருக்கு தருகிறான். ஒரு ஆச்சரியத்திற்குரிய பயணமாக அல்லாஹ் இந்த பயணத்தை ஆக்கி தருகிறான். இன்னும் ஏராளமான அத்தாட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கிறான். வானங்களை காண்பிக்கிறான். சுவன நரகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பிக்கிறான். சிதறத்துல் முன்தகாவை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இப்படி பல்வேறு தன்னுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக இந்த பயணம். முதல் காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த அந்த துயரத்திற்கு ஆறுதலாக ஒரு பயணம். இரண்டாவது ஒரு காரணமாக நாம் எடுத்து சொல்லலாம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவன் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு மேராஜினுடைய பயணத்தை அமைத்தான். இன்னொரு ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதுவும் திருக்குர்ஆன் மூலமாக அல்லாஹ் வசனத்தில் குறிப்பிடுகிறான். யார் சிறந்தவர்கள், உண்மையான முஃமின்கள் என்பதை அடையாளம் காண்பிப்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்தான். ஏன்னா உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூரையை பிரித்து கொண்டு வருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எப்போதும் வாசல் வழியாக வருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேறு வழியாக புதிய ஒரு வழியிலே வருகிறார்கள் என்றால் ஏதோ ஒன்று புதிதாக நடக்க போகிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட இந்த வழியில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார்கள்.
கீழே இஸ்ராவினுடைய பயணம், இங்கிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் மக்தஸை நோக்கி ஒரு பயணம், அதற்கு பிறகு வானங்களை தாண்டி இறைவனை சந்தித்த ஒரு பயணம். இப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் பயணம் சில நொடிகளுள் நடந்தது. எது வரைக்கும் என்று ஹதீஸ்கள் சொல்லுகிற போது அந்த தாழ்பாலினுடைய அசைவுகள் நிற்கவில்லை, படுத்த பாயினுடைய சூடு ஆறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு குறுகிய நேரத்தில் சில நொடிகளுள் ஒரு பெரும் பயணமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று ஈமானிலே அரைகுறையாக இருந்தவர்கள், அங்கும் இங்குமாக இருந்தவர்கள், அங்கு ஒரு கால் இங்கு ஒரு கால் வைத்தவர்கள் வெளியேறிவிட்டார். என்ன மேராஜா, அது என்ன மேராஜ் பயணம் எப்படி இருந்துச்சு, இங்க இருந்து இப்படி இவ்வளவு தூரம் போனாங்க, சரி எவ்வளவு நேரத்துல போயிட்டாங்க, எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாசம் ஆச்சு, இல்ல சில நொடிகள்ல வந்துட்டாங்க, உடனே பாயினுடைய சூடு கூட ஆறவில்லை, அதற்குள் வந்து விட்டார்கள். இது என்னப்பா புது கதையா இருக்கு, நான் கொஞ்சம் நம்பிட்டு இருந்தேன், ஆனா வெளியே போயிடுறேன் என்று பல பேர் வெளியே போய்விட்டார்கள். ஈமான் உள்ளவர்களுக்கு இது இன்னும் ஈமானை அதிகப்படுத்தியது. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பெயர் அபூபக்கர் மட்டும்தான். சித்திக் அப்படிங்கிற பெயர் வந்ததற்கான காரணம் என்னவென்றால், அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, மேராஜினுடைய பயணம் உங்க நபி போனாங்களாமே, என்ன புதுசா ஒன்று சொல்றாங்களாமே, அப்படியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள் என்றால் அதை நம்புவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அவங்க சொன்னாங்கன்னா நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம், தினந்தோறும் வானத்திலிருந்து வஹி இறங்குகிறது அல்லாஹின் புறத்திலிருந்து என்று சொல்கிறார்கள், அதையே நம்புகிறோம், இதெல்லாம் ஒரு சாத்தியம் இல்லாத விஷயமா? நிச்சயமாக நான் நம்புவோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்பிய போது, எதிரிகளிடத்தில் ஏளனமாக சொன்ன அந்த நேரத்தில் அதை உண்மைப்படுத்திய போதுதான் சித்திக் என்கிற பெயரை பெறுகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஈமான் உள்ளவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், முஃமின்களாக இருந்தவர்கள், உண்மை முஃமின்களுக்கு இன்னும் இந்த நிகழ்வு என்பது, மேராஜினுடைய பயணம் என்பது ஈமானை அதிகப்படுத்தியது. யார் யாரெல்லாம் பாதியோடு நின்றார்களோ, புரியாமல் இருந்தார்களோ, பல்வேறு காரணங்களுக்காக இருந்தார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த தீனை விட்டு வெளியேறுவதற்கு இது காரணமாக அமைந்தது. அதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். மேராஜுடைய பயணம் என்பது அப்படி இப்படி இருந்தவங்களுக்கும் சரி, உறுதியான ஈமான் உள்ளவர்களுக்கும் சரி, அவர்களை நாம் சோதிப்பதற்காக இப்படி ஒரு மேராஜினுடைய பயணத்தை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் அது பெரும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் நடந்த போது, நம்பியது என்பது ஆச்சரியத்திற்குரியது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சில நொடிகளில் நம்பியது, அதுவும் அந்த காலத்துல நடந்துச்சுன்னு சொல்லி அதை ஈமான் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த ஈமான் எவ்வளவு வலுப்பெற்றதாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகளினுடைய அடிப்படையில் பல்வேறு ஆய்வுகள் சொல்லுகிறார்கள், ஒளியினுடைய வேகம் என்பது அதிகமானது, அது நிலையானது என்ற பல்வேறு தியரியின் அடிப்படையில் ஐன்ஸ்டீன் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு தியரியையும் எடுத்து சொல்லி, ஒளியினுடைய வேகம் என்பது கிட்டத்தட்ட நொடிக்கு 1,82,000 மைல் தூரம் போகக்கூடியது, அதனால வேகமா அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான சாத்தியம் இருக்கு, இது நம்ப முடியாமல்லாம் இல்லை என்று நாம் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டாலும், இது ஒப்புக்கொள்வது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் இது நடக்கிறது தான் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அவர்களது ஈமானை யோசித்து பார்க்கிறோம், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு வாகனமே இல்லை, வாகனம் என்று என்னவென்று கேட்டால் புராக் என்று சொல்கிறார்கள். புராக் மின்னல் வேகத்தில் போகக்கூடிய வாகனம். அழைத்து சென்றது யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்களையும் பார்க்க முடியாது, புராக்கையும் பார்க்க முடியாது. பைத்துல் மக்தஸை ஒரு இரவில் போய் விட்டு வந்தார்கள். நபிமார்கள் யாரையாவது கூப்பிட்டு போனார்களா? தனியாகத்தான் போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அதை கேட்டு அதை அப்படியே நம்புகிறார்கள் என்றால் அவர்களது ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தது என்பதுதான் இங்கே நம்மை வியக்க வைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது மேராஜினுடைய பயணம் என்பது ஒளிகளின் பயணம் என்று சொல்ல வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிலேயே சிறந்தவர்கள். அவர்களின் மூலமாக யாருக்கும் தராத அந்த வாகனமாக புராக்கினுடைய வாகனத்தில் நபிமார்களுடைய முத்திரையாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்ற இந்த பயணம் என்பது அது ஒளிகளின் பயணம். ஒரு மிக சிறப்பான பயணமாக வரலாற்றில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்தான். இதை பற்றி எழுதுகிற போது ஹதீஸ்களுக்கு கீழேயே சில கருத்துக்கள் வரும். பொதுவாகவே ஒரு ஹதீஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை எல்லாருமே பொதுவாக ஏற்றுக்க மாட்டாங்க.
இப்போ மேராஜுடைய தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டால் ரஜப் பிற 27. சில பேர் சொல்லுவாங்க 27 அப்படின்னு எப்படி உறுதியாக சொல்றீங்க, 27 இல்லை, ரஜப் பிற 27 இல்லை, அது வேற தினத்துல தான் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தால் அது மாற்று கருத்து என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரும்பான்மையான கருத்து என்பது நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வதும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் எடுத்து சொல்வதும் தான் ரஜப் பிற 27 இருக்கக்கூடும் என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த கருத்தை நாம் எடுக்கிறோம். மாற்று கருத்து என்பது இருக்கிறது என்பதற்காக அந்த கருத்தை அப்படியே தட்டிவிட்டு போவது அது உண்மையான முஃமின்களுக்கு ஒரு நிலையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் ரஜப் பிற 27 தான் மேராஜ் இருக்கிறது என்று பல்வேறு பெருமக்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் நாம் அதை ஏற்கிறோம். அதே மாதிரி சில பேர் இப்படி சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போனார்கள், ஆனால் அவர்கள் கனவில் தான் போனார்கள், நேரடியாக செல்லவில்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த கருத்து தவறானது என்பதை பல்வேறு ஆதாரங்களின் மூலமாக நாம் யோசிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு தான் போனார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்கள் என்கிற இந்த கருத்தை ஹதீஸ்களினுடைய வரிகளை ஒவ்வொரு வரி விடாமல் படித்தாலே புரிந்து கொள்ள முடியும். என்னவென்றால், அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போய்விட்டு திரும்பிய போது அன்றைக்கு இருக்கிற மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் கேட்டார்கள், என்ன ஒரு இரவில் போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்களா, பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க போனதில்லை அந்த பள்ளிவாசலுக்கு, எப்படி இருக்கும் சொல்கிறீர்கள், எத்தனை தூண்கள் இருக்கும் என்று சொல்லுங்கள் என்று வரிசையாக கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அவர்களது கண் முன்னால் காட்டப்படுகிற அந்த பைத்துல் முகத்தஸினுடைய தூண்களை சொல்கிறார்கள், இது எப்படி இருக்கிறது, போற வழியில் யாரை பார்த்தேன் என்று எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ நாம் எடுத்துக்கலாம் என்னவென்றால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜினுடைய பயணத்தில் கனவில் போனார்கள் என்றால் இப்படி யாராவது கேள்வி கேட்பாங்களா? அப்படி பைத்துல் கனவுல போனீங்கன்னா பைத்துல் முகத்தஸ் பார்த்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு யாராவது கேட்போமா? கனவுல எல்லாமே தான் நடக்குது, சாத்தியம் இல்லாததை எல்லாம் நாம் கனவில் பார்க்கிறோம். சில கனவுகள் அது பாதியிலே நின்றுவிடும், சாத்தியமில்லை, நமக்கு சந்தோஷமான கனவுகள். திருப்பி நம்ம முழிச்சிருவோம், முழிச்ச பிறகு யோசிப்போம், சரி இந்த கனவு தொடரக்கூடாதான், கண்ணை மூடினாலும் கனவு வராது. அது சந்தோஷமான கனவா இருந்துச்சுன்னா அப்படி, கெட்ட கனவா இருந்துச்சுன்னா பதறி போய் எந்திரிச்சு. இப்போ ஹதீஸ்களில் சொல்லப்பட்டது என்னவென்றால், கெட்ட கனவு நமக்கு காண்கிறோம் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை, எழுந்து உட்கார்ந்ததற்கு பிறகு இடது பக்கமாக திரும்பி தூண் என்ன செஞ்சா துப்பிடக்கூடாது, அந்த பக்கத்தில் உள்ள ஆள் முகத்தில் பட்டுரும், அந்த அளவுக்கு காரிடக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சிட்டாலே போதும், அந்த கனவு எந்த விதமான பிரதிபலனையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ஹதீஸ்கள்ல வருது. அப்ப இப்படிப்பட்ட நிலை என்பது போதும். அப்ப கனவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்று சமூகத்தை எடுத்து சொன்னால் ஏன் இந்த கேள்வியெல்லாம் வருது? இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம். உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், வெளியே நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்றார்கள். ஏன்னா ஏற்கனவே எதிர்ப்புகள் இப்போ இருக்கு, நிறைய நபர்கள் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லை, எதிரிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், உங்களை ஏற்காதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதுல மேராஜ்ங்கிறத வேற நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா இன்னும் பாரதூரமாக போய்விடும், நம்பாமல் போய்விடுவார்கள் நாயகமே. எனவே இந்த நிகழ்வை எடுத்து சொல்லாதீர்கள் என்றார்கள் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்போ இது கனவுல நடந்துச்சுன்னு சொன்னா வெளியில சொல்றதுல என்ன பிரச்சனை? இது உண்மையில் நடந்தது என்பதற்காகத்தான் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு ஆதாரங்களின் மூலமாக நிச்சயமாக நடந்தது, அது அவர்கள் நேரடியாக போனார்கள் என்பதை இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் நமக்கு விளக்குகிறது. ஏன்னா ஆரம்பிக்கிற போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. ஒரு ஆச்சரியமான நிகழ்வுக்குத்தான் நாம் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சுப்ஹானல்லாஹ் அப்படி யாரும் சொல்ல மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல மாட்டோம். ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்ன நடந்தது என்று சொன்னால் அப்போதுதான் நாம் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வோம். நான் இரவு முழுக்க நின்று வணங்கினேன், ஒரு கற்பனையா இருந்தால் நம்ம சொல்லுவோமே, இரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை, நின்று வணங்கினேன் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ். ஒரு இரவிலே நான் திருக்குர்ஆனை ஓதி நிறைவு செய்து விட்டேன், சுப்ஹானல்லாஹ். இப்படி ஆச்சரியத்திற்குரியது எப்போதாவது நடக்கக்கூடியதற்கு தான் நாம் அப்படி சொல்லுவோம். அல்லாஹ்வே ஒரு வசனத்தை மேராஜிற்கு இருக்கக்கூடிய அந்த மேராஜுடைய பயணத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் ஆரம்பிக்கிற போதே சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று ஆரம்பிக்கிறான் என்றால் கனவில் நடந்ததால் அது என்ன ஆச்சரியம் இருக்கிறது? உண்மையில் அது உடலால் நடந்தது என்பதற்காகத்தான்
அந்த வசனத்தை துவங்குகிற போதே அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி என்று ஆரம்பிக்கிறான். இது போன்ற ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நாம் புரிந்து கொள்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு தான் தங்களுடைய அந்த மேராஜினுடைய பயணத்தை சென்றார்கள் என்று பார்க்கிறோம். பைத்துல் முகத்தஸை நோக்கி போனார்கள் அல்லவா, அந்த தரைவழி பயணம், இஸ்ரா என்கிற பயணம். அந்த தரைவழி பயணத்திற்கு இஸ்ரா என்றும் விண்ணுலக பயணத்திற்கு மேராஜ் என்றும் பிரிப்பார்கள் என்று பார்ப்போம். அரபு உலகத்திலே மேராஜ் என்கிற அந்த வார்த்தையை பார்க்க முடியாது. இஸ்ரா அப்படிதான் அந்த பேர் மட்டும்தான் இருக்கும். அப்ப இஸ்ராவினுடைய பயணமாக நாம் பிரித்து பார்க்கிற இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு காட்சிகள் காட்டப்பட்டது. அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரில் தொழுது கொண்டிருக்க நான் கண்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜினுடைய பயணத்தை குறித்து பேசினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். இதுல ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னவென்றால், ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். தொழுகை இப்பதான் வாங்க போறாங்க. மேராஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது 50 தொழுகையிலிருந்து 5 வக்தாக குறைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது என்றால், முன்னுள்ள நபிமார்களுக்கு தொழுகையே இல்லை என்பதல்ல. ஒவ்வொரு சில குறிப்பிட்ட நேர தொழுகைகளை நபிமார்கள் தொழுது வந்தார்கள். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, தரையில் மட்டுமல்ல, மண்ணுக்குள் இருக்கக்கூடிய, தரைக்கு கீழே இருக்கக்கூடிய காட்சியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. கபருக்குள் இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்பது நபியினுடைய அந்த அற்புதத்தை நாம் உணர்கிற நிகழ்வாக இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அதுபோல் வானங்களை கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அந்த ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை தாண்ட முடியாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் சிதறத்துல் முன்தஹாவிலே. இதற்கு மேல் அவர்கள் தான் அழைத்து வந்தார்கள். அழைக்கப்பட்டு வந்ததுதான் இந்த பயணம் பொதுவாகவே. ஏன்னா ஒரு பயணம் என்று சொன்னால் அழைக்காமல் நாம் போவது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அழைத்து நாம் போவது என்பது ஒன்று இருக்கிறது. ஒரு ஆள் அவங்க அனுப்பி அல்லது கார் அனுப்பி வாகனத்தை அனுப்பி நீங்க வாங்க கண்டிப்பா வரணும் என்று அழைப்பது என்று ஒன்று இருக்கிறது. அதனால தான் அதான் இருக்கிறதே தொழுகையினுடைய அந்த பாங்கு. அந்த பாங்கு எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்லாமியர்களுடைய கண்ணியத்தை காப்பதற்காகத்தான், அவர்களுடைய சுயமரியாதையை காப்பதற்காகத்தான். நாம் பள்ளிக்கு வருகிறோம். எப்போது வருகிறோம்? பாங்கு சொன்னதற்கு பிறகு வருகிறோம். நாம் அழைக்கப்பட்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வருகிற போது அழைப்பில்லாமல் வருபவர்கள் அல்ல நாம். அழைப்பு என்ன அழைப்பு? அதான் சொல்லப்படுகிறது. தொழுகைக்கு வாங்க, ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகைக்கு வாங்க, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று ஒவ்வொரு சமயத்திலேயும் அழைக்கப்பட்டு நாம் வருவதற்கான காரணம் என்னவென்றால், ஏன் அப்படி அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் என்றால், முஃமின்களினுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்கு என்று முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்கிறார். அப்ப இந்த பயணம் இருக்கிறதே, மேராஜினுடைய பயணத்தை அல்லாஹ் ஒரு ஆளை அனுப்பி கண்ணியமான நிலையிலே மேராஜ் தன்னை சந்திப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர வைத்தான். இப்போ அழைச்சு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இதுக்கு மேல என்னால போக முடியாது, இதுவரைக்கும் தான் நான் போவதற்கு சக்தி பெற்று இருக்கிறேன், இதற்கு மேல் எனக்கு அனுமதியும் இல்லை, ஆற்றலும் இல்லை போவதற்கு, ஆனால் நீங்கள் போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக போகிற ஒரு பயணம் தான். இதை சில வரலாற்று ஆசிரியர்கள் இதை வேறொரு 3 பயணம் என்று குறிப்பிட்டு, தரை பயணம், விண்ணுலக பயணம், அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹாவில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற ஒரு பயணத்தை 3வது பயணமாகவும் பிரிப்பார்கள். அந்த குறிப்பிட்ட நபி மட்டும் சென்ற அந்த பயணமாக சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள், அல்லாஹ்வை பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். அப்படி ஒரு பாக்கியத்தை, ஏன்னா இந்த உலகத்துல நாம் ஈமான் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாம் இருக்கிறது, நாம் முஸ்லிமாக இருக்கிறோம். மறைவான விஷயத்தை நம்புவதுதான் முஃமின்களினுடைய பண்பாக இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வை நம்ம பார்த்திருக்கோமா? இல்லை. அல்லாஹ்வுடைய அந்த கலாம் அது இறங்குகிற போது, வஹி இறங்குகிற போது பார்த்திருக்கிறோமா? இல்லை. நபிமார்களை பார்த்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் நம்புகிறோம். அதுதான் ஈமான். அல்லாஹ் அதை அடையாளமாக சொல்கிறான். முத்தகீன்களினுடைய அடையாளம் என்னவென்றால், முஃமின்களினுடைய அடையாளம் என்னவென்றால், அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள். இப்படி நாம எல்லாவற்றையும் பார்க்காமலேயே நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
ஆனா பார்த்த ஒரு ஆள் இருக்கணும்ல. அப்படி ஒரு நபராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் எல்லாவற்றையும் காண்பிக்கிறான், தன்னை காண்பிக்கிறான். அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போதுதான் அன்பளிப்புகளை வாங்கி விட்டு வருகிறார். அந்த அன்பளிப்புகள் பொதுவாக அன்பளிப்பு என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு கிஃப்ட் நமக்கு ஒரு ஆள் பண்றாங்கன்னா அந்த கிஃப்ட் பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்ல ஒரு கிஃப்ட், ஒரு சந்தோஷத்துல கொடுத்துருக்குறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கிஃப்ட்டுங்கிறதே ஒரு பெரிய பாரமாக ஆகிவிட்டது என்பதுதான் வருத்தத்திற்குரியது. அது என்ன கிஃப்ட்? தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி விட்டு வந்தார்கள். 50 நேர தொழுகையை வாங்கினார்கள். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 50 வக்து தொழுகையா? குறைச்சிருங்க, 5 குறைச்சிருங்க, முடியாது, உங்க உம்மத்தினரால் முடியாது என்று சொன்னார்கள். 5ஆக ஆகிவிட்டது. 5ஆ? வேணாம், அதை விட குறைச்சிருங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை புரிந்து வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இல்ல 50ல இருந்து 5 ஆகிட்டா இன்னும் நான் குறைக்கணுங்கிறது என்னால போய் கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். 5 வக்து தொழுகையை விட குறைக்க வேண்டாம், இதுவே என்னுடைய உம்மத்திற்கு இருக்கட்டும், நல்லவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள், அது ஒரு பெரும் பாரமாக இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் அருள்கொடையாக, பொக்கிஷமாக, கிஃப்டாக, அன்பளிப்பாக அந்த தொழுகையை வாங்கிவிட்டு வந்தார்கள். இரண்டாவது சூரா பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூல் என்று துவங்குகிற அந்த 2 வசனங்கள் அல்லாஹ் நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது. இந்த பூமியில் இருக்கிற போது வஹீயின் மூலமாக திருக்குர்ஆனுடைய வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது என்றிருந்தாலும் நேரடியா போய் 2 வசனத்தை வாங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்றால் அது இந்த சூரா பக்ராவினுடைய கடைசி 2 வசனம், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்ற அந்த வசனம் இருக்கிறதே. அதற்கு பிறகு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் என்கிற அந்த வசனமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜினுடைய தினத்திலே நேரடியாக வழங்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனத்தை யார் ஓதிவிட்டு படுக்கிறார்களோ அன்று இரவினுடைய எல்லா பலா முசீபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு அதுவே போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மெராஜினுடைய பயான் என்று சொன்னால் அது கதை கேட்பது, வரலாறு கேட்பது மட்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் நம்மில் ஒரு மாற்றம் எழ வேண்டும். அது மாற்றம் எழணும்னா என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி என்கிற 2 வசனத்தை இன்னையில இருந்து நான் நைட்டு படுக்க போறதுல இருந்து இனி என்னுடைய வாழ்நாளில் நான் ஓதுவேன் என்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் என்னப்பா தொழுகெல்லாம் ஆரம்பிச்சுட்ட, முன்னாடிலாம் தொழ மாட்டியப்பா அப்படின்னு கேட்பாங்களே என்பதற்காகவே தொழாமல் இருக்கிறோமே, அந்த நிலையை மாற்றி நாம் எல்லா வக்தும் தொழக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் போக வேண்டும். பெரும் அன்பளிப்புகளாக தரப்பட்டதை நாம் புறக்கணிப்பது நல்லதா? எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறாரோ, தொழாமல் இருக்கிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டும் வெளியேறியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார். பல்வேறு ஹதீஸ்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த தொழுகையை நாம் எடுத்தவர்களா? இனி என்னுடைய வாழ்நாளில் நான் அந்த தொழுகையை விட மாட்டேன், இனி நிறைய விட்டிருக்கக்கூடிய அந்த தொழுகையை கலாவாக அது நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்கிற அந்த உறுதிமொழியோடு, இனி நான் வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக தொழுகை விட்டேன் இனிமே தொழுகை விடுறது என்பதல்ல, இனி வரக்கூடிய காலத்தில் நான் விடமாட்டேன் என்கிற அந்த உறுதிமொழியை முதல்ல எடுக்கணும். இரண்டாவது, இந்த சூரா பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை நம்முடைய வாழ்வில் இரவு நேரங்களில் ஓதிவிட்டு படுக்கக்கூடிய அந்த நிலை என்பது நம்மில் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அதுதான் இந்த மேராஜினுடைய தினத்தின் மூலமாக இந்த பயான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதனுடைய வெற்றிக்குண்டான அடையாளமாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோல் சுவன் நரகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அது நரகத்தில் பல்வேறு நிலைகளை பார்த்தார்கள் என்றெல்லாம் நாம் நிறைய ஹதீஸ்கள் மூலமாக, பயான்கள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கே நரகத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிற மாலிக் அவர்கள் இதுவரை சிரித்ததில்லை. காரணம் கேட்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இதுவரைக்கும் சிரிச்சதில்லை, அப்படி ஒருவேளை சிரிக்க வேண்டும் என்பதாக இருந்திருந்தால் உங்களை பார்த்த போதாவது சிரித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு பெரும் தூதராக, அல்லாஹ்வினுடைய நேசராக இருக்கிறீர்கள், ஹபீபுல்லாவாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இருக்கிறீர்கள்.
இறுதி உம்மத்தினுடைய இறுதி நபியாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்தாவது அவர் சிரித்திருக்க வேண்டும். ஆனால் உங்களை பார்த்த பிறகும் அவர்கள் சிரிக்கவில்லை என்று சொன்னால் நரகத்தினுடைய கொடுமையை பார்க்கிற, தினந்தோறும் காண்கிற மாலிக் அவர்கள் சிரிக்கக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் தந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரும் வேதனை. அதை விட்டும் நாம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்றொரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது. சொன்னார்கள், சுவனத்தை விட்டும் நாம் 7 முறை சுவனத்தை கேட்கிறோம் என்று சொன்னால் சுவனம் நம்மை கேட்கிறது. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவாயாக தருவாயாக என்று 7 முறை ஒரு மனிதர் கேட்டால் அந்த சுவனம் இவரை விரும்புகிறது. யா அல்லாஹ் என்னில் அவரை போடுவாயாக, இந்த இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு தருவாயாக என்று சுவனம் கேட்கிறது. நரகத்தை விட்டும் ஒரு முஸ்லீம் 7 முறை பாதுகாப்பு தேடுகிறார் என்றால் அந்த நரகம் யார் கேட்கிறாரோ அவரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறது. அல்லாஹ் உன்னிடம் 7 முறை பாதுகாப்பு கேட்கிறார், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம், நேரம் கிடைக்கிற போதெல்லாம் உன்னிடம் வேண்டுகிறார், அவரை எண்ணில் போட்டு விடாது என்று நரகம் நம்மை விட்டும் பாதுகாப்பதற்கு துவா செய்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இப்படிப்பட்ட பல மாற்றங்கள் நம்மில் எழ வேண்டும். குறுகிய காலம் என்கிற போது நாம் இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பளிப்புகளை பயன்படுத்தக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. தொழுகையாளிகளாக, நம்முடைய தீனுடைய அடையாளங்கள் அனைத்தையும் மதிப்பவர்களாக, அதற்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான நற்காரியங்களை செய்யக்கூடிய நிலையில் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.